நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோவில் மூலவர் சன்னதியை வெள்ள நீர் சூழ்ந்ததால் உற்சவர் சிலைக்கு முன்பு திருமணங்கள் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அரிவரசு இணைப்பில் இருக்கிறார். அரிவரசு, விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்தே தொடர் மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழைநீர் பெய்ததினால் தாமிரபரணி ஆற்றின் நீர்வரத்து அதிகமாகியுள்ளது. இதனால நெல்லையில பிரசித்தி பெற்ற தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவிலை தண்ணீர் சூழ்ந்து செல்வதனால் இன்று நடைபெறவிருந்த திருமணங்கள் கோயிலின் வெளிப்பகுதியில் வைத்து நடைபெற்று வருகிறது. மேலும் கோயிலின் மூலஸ்தான பகுதிக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதனாலையும் அதே மாதிரி சமவெளி பகுதியில் உள்ள அந்த மழை நீர் இந்த தாமிரபரணி ஆற்றுல கலந்ததுனாலையும் அங்கு தாமிரபரணி ஆற்றில் உள்ள சிற்றோடைகள் கால்வாய் மற்றும் காட்டாற்று வெள்ளம் ஆகியவற்றினாலதான் இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றுல இந்த நீர்வரத்து காலையில இருந்தே அதிகமா இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டு இந்த நீர் செல்கிறது. தாமிரபரணி ஆற்றுல உள்ள இந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலை சுத்தி வெள்ளை நீர் சூழ்ந்ததுனால கல் மண்டபத்தை பாதி மூழ்கிய நிலையில் தான் வெள்ளம் ஆர்ப்பரிப்பு செல்கிறது. இதன் காரணமாக கோயிலின் உள்ளே உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கும் தண்ணீர் புகுந்ததினால் அந்த பகுதிகளுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அங்கு தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று முகூர்த்த நாள் என்பதனால் குறுக்குத்துறை முருகன் கோயிலில் 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடக்க இருந்த நிலையில் மூலஸ்தான பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததினால் கோவிலின் வெளிப்பகுதியில் அமைந்துள்ள உற்சவர் முன்பாக திருமண நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதினால் பொதுமக்கள் யாரும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவோ பார்வையிடவோ செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளை ஆற்று பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் தாமிரபரணி ஆற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி அரிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.